ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு eDesk யூடியூப் சேனல். இந்த வீடியோ மூலமாக தமிழக அரசு ரேஷன் கடைகளில் ஒரு சூப்பரான ஒரு வேலை வாய்ப்பை அறிவிச்சிருக்கிறாங்க. இதற்கு நீங்கள் ஆன்லைன் மூலம் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸும் எனேபிள் ஆகிடுச்சு. நீங்கள் எப்படி ஆன்லைனில் இதற்கு அப்ளை பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை அப்படிங்கிற முழு விவரங்களையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெளிவாக பார்க்கலாம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் மூலமாக ஒரு சூப்பரான இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இ-சேவை மையங்கள், புதிய இ-சேவை சர்வீசஸ் எப்படி அப்ளை பண்ணுவது, ஆல்ரெடி இருக்கிற சென்டர்ஸோடைய சர்வீசஸை எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, உங்களுடைய கேள்விகள் என்ன, அதற்கான பதில்கள் எல்லாத்தையும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் மூலமாக தெரிவிச்சிட்ருக்கிறோம். நீங்கள் இன்னும் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்புடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இப்போ எல்லாருமே இந்த ரேஷன் கடைகளுக்கான ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்திருப்பாங்க. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத இவ்வளோ நாள் சொல்லாமல் இருந்த சூழ்நிலையில் இப்போ ஆன்லைன் மோட்லேயே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ப்ரொவிஷன்ஸையும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் செப்பரேட் வெப்சைட்ஸாக கொடுத்துருக்குறாங்க. அதனால் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணும்போதே டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ அப்படிங்கிறதா பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ரேஷன் கடைகள் சம்மந்தப்பட்ட ஜாப் ஆகட்டும், கோஆப்ரேட்டிவ் சம்மந்தமாகட்டும், அவங்க மூலமாக தான் ஒரு ஆள் எடுப்பாங்க. அதே மாதிரி இதற்குன்னு சொல்லி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனி வெப்சைட்ஸ் இருக்குது. நீங்கள் உங்களுடைய மாவட்டத்துடைய நேமை போட்டு டிஆர்பி வெப்சைட்னு கொடுத்தீங்கன்னா வந்துடும். நான் இப்போ சாம்பிளுக்கு டைப் பண்ணுறேன் பாருங்கள். உங்களுக்கு டிஆர்பி திருப்பூர் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறேன் அப்படின்னா திருப்பூருடைய அஃபீஷியல் வெப்சைட் வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துடைய வெப்சைட்ஸுமே டிஸ்பிளே ஆகும். இதில் ஃபஸ்ட்டு டிஆர்பி திருப்பூர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். மாவட்டத்துடைய அஃபீஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் இப்போது சேல்ஸ்மேன், பேக்கர்ஸ் அப்படிங்கிற 2 நோட்டிஃபிகேஷன் இருக்கும். நீங்கள் இப்போ சேல்ஸ்மேன் ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அப்ளை நவ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஷனே பேமெண்ட் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற ஆப்ஷன் தான் கேட்டுருக்கும். ஒருவேளை நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே பே பண்ணுறீங்க அப்படின்னா டைரெக்டாக எஸ் பட்டன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போயிட்டு ஃபைனலாக ஆன்லைன் மோடில் பே பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் மேனுவலாக சலான் ஜென்ரேஷன் பண்ணி அதில் பே பண்ணுறீங்கனாலும் இங்கே நோ அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா சலான் ஜென்ரேஷனுக்கான பேஜ் வரும். நீங்கள் அதை க்ரியேட் பண்ணிவிட்டு பணம் பே பண்ணிவிட்டு உள்ளே வந்துக்கலாம். இல்லை ஆன்லைன்லேயே பே பண்ணுறீங்க அப்படின்னா டைரெக்டாக ஆன்லைன் மோட் த்ரூ எஸ்பிஐங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு எஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு சேல்ஸ்மேன் ஜாபுக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதற்கான முழு விவரங்களை நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்துச்சு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருந்திருக்கும். அதுக்கு அடுத்தது உங்களுடைய பெயர் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய பெயர் ப்ரூஃப்ஸில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி கொடுக்குறதா ரொம்ப நல்லது. இங்கிலீஷ் இல்லாட்டி தமிழ் எதில் வேணாலும் கொடுத்துக்கலாம். அடுத்தது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிறதையும் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது உங்களுடைய ஃபாதர் நேம், ஜெண்டர் அப்படிங்கிறதையும் கரெக்டாக கொடுக்கணும். அடுத்தது மேரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருந்திருப்பாங்க, அதையும் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. உங்களுடைய சொந்த மாவட்டம் என்ன, ஃபேமிலி கார்டு நம்பர் இல்லாட்டி ஓட்டர் ஐடி இருக்குது அப்படின்னா அந்த ஒரு கார்டு நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதற்கான நம்பரையும் டைப் பண்ணிக்கணும். அதே மாதிரி உங்களுடைய சொந்த மாவட்டம், உங்களுடைய தாய்மொழி என்ன, உங்களுடைய நேஷனாலிட்டி என்ன அப்படிங்கிறதையும் ஃபில் பண்ணிக்கோங்க. அதற்கு அடுத்தது உங்களுடைய ரிலீஜியன் டீட்டெயில்ஸ் கேட்டிருந்திருப்பாங்க, டீட்டெயில்ஸ் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அதற்கு அடுத்தது உங்களுடைய சான்றிதழ்கள் விவரங்களை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை நீங்கள் அட்டாச் பண்ணணும். அதுக்கு அடுத்தது நீங்கள் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சனாக இருக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒரு கேட்டகரியில் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் அதுக்கான ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா +2 ஆர் ஈக்குவலன்ட் டிகிரி கண்டிப்பாக இருந்தால் தான் சேல்ஸ்மேன் கேட்டகரிக்கு அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி பேக்கர்ஸ்க்கும் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், நீங்கள் தகுந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இதில் 12வது ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படிங்கிறத கொடுக்கணும். அதில் டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட்டில் ஒரு டேட் இருக்கும், அதையும் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது நீங்கள் எந்த மொழியில் இந்த ஒரு HSLC முடிச்சிங்க அப்படிங்கிறதையும் கரெக்டாக ஃபில் பண்ணணும். எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, அதே மாதிரி சான்றிதழ் எண் எவ்வளோ, நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிற விவரங்களையும் கரெக்டாக கொடுத்துக்கணும். ஃபைனலாக நீங்கள் தமிழ் மொழியில் கல்வி பயின்றதற்கான சான்றிதழ் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதையும் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த PSTM சர்டிஃபிகேட் வச்சுருந்ததுன்னா என்றைக்குமே ஒரு ஜாபுக்கான ப்ரியாரிட்டி ரொம்பவே அதிகம் தமிழ்நாட்டில். அதே மாதிரி உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ் அப்படிங்கிறத கரெக்டாக கொடுக்கணும். ஏன்னா உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸை நீங்கள் என்றைக்குமே கரெக்டாக கொடுத்துக்கணும். ஏன்னா ஒரு கவர்மெண்ட் ஜாப் பொறுத்த வரைக்கும் ஒரு கால் லெட்டர்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் அனுப்புறதாகட்டும் எல்லாமே இந்த அட்ரஸை பேஸ் பண்ணி தான் அனுப்புவாங்க. அதே மாதிரி உங்களுடைய கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸில் உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடியையும் கரெக்டாக கொடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக அவங்களை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் ஆன்லைன் மோடில் பே பண்ணுறீங்க அப்படின்னா டைரெக்டாக ஆன்லைன் மோடில் பே பண்ணிக்கலாம்.
இல்லை நீங்கள் வந்து ஆஃப்லைன் மோட்னா எந்த பேங்க்கில் பே பண்ணீங்க, எந்த டேட்டு டைமோட பே பண்ணீங்கங்கிற டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இந்த அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோகிராஃபையும் சிக்னேச்சரையும் நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஃபஸ்ட்டே ப்ராப்பராக ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் முக்கியமான ஆவணங்கள் நிறைய சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய ஃபேமிலி ஸ்மார்ட் கார்டு இல்லாட்டி ஓட்டர் ஐடி வந்து அட்டாச் பண்ணணும். அதே மாதிரி உங்களுடைய 12th மார்க் ஷீட்டையும் அட்டாச் பண்ணிக்கோங்க. அதற்கு அடுத்தது கீழே ஒரு கேப்சா கோட் கொடுத்துருந்துருப்பாங்க. அதை அப்படியே பார்த்து கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுத்துருந்துருப்பாங்க. அந்த டைம் படித்து பார்த்துட்டு ஐ அக்செப்ட் அப்படிங்கிறத டிக் பண்ணிவிட்டு சப்மிட்னு கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ண எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து டிஸ்பிளே ஆகும். ஒருவேளை அதில் கரெக்ஷன்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் கரெக்ஷன் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடும். உங்களுக்கு இதற்காக ஒரு அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பருமே க்ரியேட் ஆகிடும். உங்களுடைய அப்ளிகேஷன் ஷார்ட் லிஸ்டிங் ஆகிருக்கா அப்படிங்கிற விவரங்களையும் இதே வெப்சைட்ஸில் நீங்கள் அடுத்தடுத்து தெரிஞ்சுக்க முடியும். இது மாதிரி தான் நீங்கள் இந்த சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கர்ஸ் ஜாபுக்கு ஆன்லைன் மூலம் அப்ளை பண்ணுறதுக்கு இப்போ ப்ரொவிஷன்ஸ் எனேபிள் ஆகிருக்கு. நீங்கள் இன்னும் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. இந்த தகவலை உங்கள் நண்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள்.